இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியல் தொடங்கியிருக்காரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர் அரசியல்லாம் வர்றதுக்கு லாக்கியே கிடையாது. எதுக்கு அரசியலுக்கு அவர் வரணும்? அவர்கிட்ட நிறைய பிளாக் மணி பணம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வெளியில வரணும். அதுக்காக அவர் வராரு. ஏன்னாங்கலாம் நடிகர் சங்கத்துல தான் இருக்கிறோம், நடிக்கிறோம். ஒரு படம் நிறைய தேடி, திருப்பாச்சி, சிவகாசி, இப்ப வந்த படம்லாம் நிறைய படம் பண்ணிருக்கிறோம். அவர் படம்லாம் துணை நடிகையா இருக்கிறோம் நாங்க. ஒரு நாள் கூட அவரு இதே தீபாவளியா இருந்தாலும் சரி ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாரு. பொங்கலா இருந்தாலும் ஒரு 10 ரூபா அவர் கொடுக்க மாட்டாரு. ஒரு நியூ இயர் இருந்தா கூட கொடுக்க மாட்டாரு. ஏன் அவரு பிறந்த நாள் வந்தாலும் நாங்க ஷூட்டிங்ல இருந்தா கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி சொல்றீங்க? அவருக்கு வந்து பாரி உள்ளது நிறைய பண்ணுவாரு துணை நடிகர் சார். என் பிள்ளைங்க எல்லாம் விஜய் ரசிகர் தான், நான் இல்லன்னு சொல்லல. இவர் தாய் தப்பனை ஒழுங்கா வச்சு பாத்துக்காக தாய் தப்பனை விட்டாரு. அதே மாதிரிதான் என் பிள்ளைங்க எல்லாம் தாய் தப்பனா யாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்க என் பிள்ளைங்க எல்லாம். இப்போ இவர் என்ன பண்றாரோ அதே மாதிரி பண்றாங்க என் பிள்ளைங்க. அந்த மாநாடு பார்க்க நினைக்கிறேன். மாநாடுல அம்மா அப்பா 2 பேர் முன்னாடி முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்றீங்க? அது சும்மா அது வேடிக்கைக்காக. அவங்க ஒரு பொம்மை மாரி அவங்களை எப்படி உட்கார வச்சு அவர் கட்டி பூச்சி பண்றாருன்னா நான் சொல்லுவேன் அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் சும்மா. என்னதான் இருந்தாலும் சரி, உதயநிதி தான், தளபதி தான், கலைஞர் தான். எம்ஜிஆர் மாரியும் வர முடியாது, அம்மா ஜெயலலிதா மாரியும் வர முடியாது, கலைஞர் மாரியும் வர முடியாது, ஸ்டாலின் மாரியே தளபதி மாரியே வர முடியாது. இவர் உதயநிதி அடிச்சு தூக்கி ஜெயிப்பேன்றாரு. அதுல ஒரு பொண்ணு பேசிக்குது, அவர் மயிர கூட கொடுக்க முடியாது. நீ சின்ன பொண்ணு, உன்னால முடிஞ்சா நாங்க அவ்வளவு பேர் இருக்கிறோம் இந்த திமுக, எங்க மயிர உன்னால புடுங்க முடியுமா பாரு. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே முடியாது. தெரியறவங்க தான் தெரியும் விஜய பத்தி, எனக்கு நல்லா தெரியும். இது வந்து என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்றேன். நானு யாரோட இன்னொன்னா பேசணும். திமுக வரும் கண்டிப்பா, இல்லாத கிடையாது. எங்க உதயநிதி தான் வருவாரு, இது சத்தியம். நன்றி, வணக்கம்.